வணக்கம் மக்களே. நம்ம இப்போ பார்க்க போகிறது 37 அடி கொண்ட அக்கரைக்காளி அம்மனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு சக்தி வாய்ந்த அம்மன். பெரிய ஆலமரத்திலிருந்து பார்த்திங்கன்னா குடிக்கொண்டு இருக்கக்கூடிய அம்மன். எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க இந்த மாதிரி ஒரு கோயிலை. இது ஒரு சுற்றுலா தலமாக அமைந்துள்ளது. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். பாருங்கள், இதனுடைய வேருன்னு பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது இங்கே எப்பொழுதும் அன்னதானம் நடக்கும். அது மட்டும் இல்லாது திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகும். பௌர்ணமி அமாவாசை அன்று பார்த்திங்கன்னா பேய் பிடிச்சவங்களுக்கு பேய் ஓட்டுவாங்க. இது எல்லாமே பிரம்மாண்டமாக நடக்கக்கூடிய இடம் இது. இங்கே பாருங்கள், இந்த அம்மனுக்கு எதிர பார்த்திங்கன்னா சங்கராபரணின்ற ஒரு ஆறு இருக்கும். சின்ன குற்றாலம் போல் இருக்கும். நிறைய பேர் அதில் வந்து குளிப்பாங்க. குளிச்சுட்டு அதுக்கப்புறம் சாமி வந்து உள்ளே கும்பிடுவாங்க. கும்பிட்டுட்டு அவங்க நல்லா திருப்தியாக அழிஞ்சு போவாங்க. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இது வந்து அதாவது முடியாதவங்களுக்கு பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு மாதம் தங்கியிருந்து போனாங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் க்யூர் ஆகிடும். அருமையாக சக்தி வாய்ந்த அம்மன் இது. பாருங்கள், பார்க்கும்போது ஆக்ரோஷமாக இருக்கும். இது பாருங்கள், இது உங்களுக்கு உங்களுக்கு உதவுன்றதால தான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், ஆக்ரோஷமாக இருக்கும் பாருங்கள். இது பார்த்திங்கன்னா அம்மன் மாரியம்மன். அதுக்கடுத்து பாருங்கள், இது வந்து படுக்கையில் இருக்கக்கூடிய அம்மன் எப்படி ஆக்ரோஷமாக இருக்குது பாருங்கள். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா புத்த அம்மன் சொல்லிவிட்டு உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணியிருப்பேன் ஒரு அம்மன், அதையும் பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஆற்றங்கரையில் சின்ன குற்றாலம் போல் இருக்கும் அருவி, அதில் குளிச்சிட்டு இருப்பாங்க மக்கள். அதுவும் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பீங்க. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், அருமையாக இருக்கும். வந்தீங்கன்னா உங்களுக்கு டைம் போகிறதே தெரியாது. காலையில் வந்தீங்கன்னா ஈவினிங் வரைக்கும் இருப்பீங்க. பாருங்கள், புத்த அம்மன் சொல்லிவிட்டு பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள். பார்த்துக்கிட்டே வாங்க எப்படி இருக்குது பாருங்கள். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு அம்மனும் உங்களுக்கு நான் ஒன் பை ஒன்னாக காட்டிகிட்டு இருக்கேன். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். பார்த்துக்கிட்டே இருங்க எப்படி பாருங்கள் போயிட்டே இருக்குது பாருங்கள். ஒவ்வொன்றுத்தும் உங்களுக்கு அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். அதாவது தனித்தனி வீடியோவாக அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் உங்களுக்கு. பாருங்கள், என்னுடைய சேனலுக்கு போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா என்னுடைய ஐடியில் போனீங்கன்னா இதில் இந்த ஊர் இந்த அம்மனை பற்றி தான் ஒவ்வொன்றுத்தும் நிறைய போட்டிருக்கோம். பாருங்கள், ஒவ்வொன்றுத்தும் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது பாருங்கள். அப்படியே ஆக்ரோஷமாக இருக்கும். பார்க்கும்பொழுதே சாமி வந்து ஆடுறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. எவ்வளோ பேர், அவ்வளோ பேர் வந்து பார்த்திங்கன்னா மனக்குறையோடு வருவாங்க. மனக்குறையோடு வந்தவங்களுக்கும் பார்த்திங்கன்னா நல்ல அம்மன் வந்து சக்தி கொடுத்து அவங்கள எவ்வளோ வேதனைகளை நிவர்த்தி பண்ணியிருக்கு. இந்த